ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ்னு சொல்கிற HMPVSன்னு சொல்கிற அந்த வைரஸை வந்து பரவுதல் சம்பந்தமாக WHO மிக கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்கு. என்னென்றால் WHOக்கு சரியான தகவல் இதுவரை கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்னர் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், உலகத்தில் பல லட்சம் பேர்களோட உயிர்களை காவு கொண்ட COVID-19 சொல்ற அந்த COVID-19 வைரஸ் மறு வடிவம் சொல்லப்படக்கூடிய COVID-19 Part 2 கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்தி கொண்டு வர கரண்ட்லி இப்போ பேசப்படும் பொருளாக இருந்து கொண்டிருக்கிற சைனால பரவி வருகின்ற சைனால வேகமாக பரவி வருகின்ற ஒரு வைரஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அது இன்றைய நாளில் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி வந்து சைனால எந்தவித அலட்டலும் இல்லாமல் அவங்க வளமை போல சைனா வந்து சாதாரணமாக தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இது பற்றி பெருசாக அலட்டி கொள்றதாகவே இல்லை. அதே நேரம் சைனாக்கு எதிராக இருக்கிற பிளேமை பார்த்து கொண்டீங்கன்னா சைனால வந்து டிரான்ஸ்பரன்சியாக வெளிப்படைத்தன்மை இல்லை. அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்றது உண்மையில பார்த்தா சைனால வந்து சோசியல் மீடியாக்கள் மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முடக்கப்படுற நிலைமையில அல்லது மூடப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையில தான் சோசியல் மீடியாவோட ஸ்டேட்டஸ் வந்து சைனால இருந்து கொண்டு. அதனால சைனாக்கு எதிராக இருக்கின்ற பிளேம்ல ஒன்று தான் வந்து சைனா வெளிப்படைத்தன்மையை காட்டிக்கொள்றது இல்லை, மூடி மறைக்கிறது. WHO கூட சென்ற காலங்களில் நடந்த COVID-19 தொற்று நோயை பற்றி கூட எந்தவித அறிவித்தலும் ஒழுங்காக வழங்கப்பட இல்லை என்று சொல்லி WHOட பிரதிநிதிகள் கூட பிளேம் பண்ணியிருந்தாங்க சைனாக்கு. அதே வடிவத்தில் தான் as usual வந்து இந்த முறையும் அதே மாதிரி சைனா வந்து எந்தவித வெளிப்படைத்தன்மையும் காட்டிக்கொள்ளாமல் இது ஒரு சாதாரண விஷயம்தான், இது வந்து நொதர்ன் சைனால இருக்கிற ஒரு இப்போ பரவி கொண்டிருக்கிற வைரஸ், அது வந்து நொதர்ன் சைனால நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னா இந்த மாத கடைசியில் வந்து அவங்களோட பண்டிகை வரும். அது அந்த பண்டிகையில் அதாவது வின்டர் சீசனும் முடிய போகுது. அந்த வின்டர் சீசனில் தான் அதிக அளவில் வந்து இந்த வைரஸ் வந்து தொற்று நோய் காரணமாக பலருக்கு தொற்று நோய் ஏற்படும். அப்படி இல்லாமல் இந்த வின்டர் சீசன் முடிஞ்சு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகும் பொழுது இந்த தொற்று நோய் படிப்படியாக இல்லாமல் போகும். இது ஒரு பெருசாக அலட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை என்றது வந்து சைனா ஊடகங்களால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற காரணங்களாக இருக்கு. ஆனால் சமூக ஊடகங்களில் சைனாவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் சைனாவில் எடுக்கப்பட்ட வீடியோக்களில் பார்க்கும் பொழுது சைனாவில் இப்போ வந்து அதிக அளவு ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களை காட்டப்படக்கூடிய சோசியல் மீடியாக்கள் தான் இருந்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று இருக்கு. இந்த வகையில் மற்ற நாடுகள் பயந்து இருந்தாலும் இதுவரைக்கும் ஸ்ரீலங்காலேயோ இந்தியாவிலேயோ எந்தவித விக்டிம்ஸும் இதனால ரிப்போர்ட் பண்ணப்பட்டில்லை. யாருக்கும் தொற்று நோய் வந்ததாக அறிகுறிகள் இல்லை. ஆனாலும் எல்லா கவர்மெண்ட்டுமே ரெடியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இது மாதிரி தான் என்ன ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு COVID-19 சீசனில். இது ஒரு புறம் இருக்கும் பொழுது இதில் இருக்கிற மற்ற சைடு எடுத்துக்கொண்டால் நீங்கள் வந்து கோவிட் தொற்று நோயால் ஆளாகின நாடுகளும் இருக்கு, அழிஞ்ச நாடுகளும் இருக்கு. இப்போ 3ஆம் உலக நாடுகளாக சொல்லப்படக்கூடிய எங்களை மாதிரி ஸ்ரீலங்கா இந்தியன்ஸ் மாதிரி இருக்கிறவர்கள்ட்ட இருந்த பின்னடைவு வந்து இதனால் எக்கனாமிக்கலி கிரைசிஸ் வந்தது, எக்கனாமிக்கலி லாஸ் வந்தது, பல உயிர்கள் காவு கொண்ட ஒரு சமூக மேம்பாட்டை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு விடயத்தை தான் COVID-19 எங்கள்கிட்ட இருந்து விட்டு சென்று போனது. ஆனால் வந்து சைனா மாதிரி நாடுகளில் இப்பயே இந்த கோவிட் சீசனில் கூட, அதாவது கோவிட் Part 2 சொல்லக்கூடிய இந்த சீசனில் கூட வந்து PPEன்னு சொல்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக்கப்பட்டு கொண்டிருக்குது. PPE என்றால் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மாஸ்க், கவுன் இது மாதிரியானதுகளை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. அது மாதிரி பல நாடுகள் ரெடி பண்ணுது. இப்படி கோவிடால அல்லது இது மாதிரி தொற்று நோயால் ஆளாகின நாடுகளை எங்களுக்கு காணலாம். எல்லோருக்கும் கட்டாயம் வேக்சின்ஸ் ஏற்றிக்கொள்ள சொன்னாங்க. அந்த வேக்சின்ஸ் தடுப்பூசி மூலமாக பல லட்சம் பல கோடி மில்லியன் கணக்கில் சம்பாதிச்ச பல நாடுகளை தான் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு. இதால் வந்து இது ஒரு பிஸ்னஸ் டெக்னிக்காக இருக்கலாம் என்று சொல்கிற அடுத்த சைடில் ஊகங்களும் இருந்து கொண்டிருக்கு. அடுத்தது இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்டாகவும் இருக்கலாம். என்றால் இது வந்து சைனா வந்து பெரிய அளவில் இதை வெளிக்காட்ட இல்லை. அடுத்தது சைனாக்கு வந்து இது ஒரு பொருட்டே அல்லன்னு இருக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சைனாவில் உருவாக்கப்பட்ட அந்த COVID-19 தொற்று நோய் வந்து வளர்ந்து மற்ற நாடுகளுக்கு பரவின பின்னர் மற்ற நாடுகள் வந்து டம்ப் ஆகி அடிமட்டத்தில் இருக்கும் பொழுது சைனா குயிக்காக ரிகவர் ஆகிச்சு. ஸோ இதில் இருந்து என்னென்றால் சைனாக்கு இது ஒரு பொருட்டு அல்ல, ஆனால் மற்ற நாடுகளுக்கு இது ஒரு பொருட்டாக ஒரு பிக்சராக படம் ஒன்று காட்டப்பட்டிருக்கு. இந்த படத்தின் மூலமாக அரசியல் விளையாட்டும்
வேற பொருளாதார விளையாட்டுகளையும் மேற்கொண்டிருக்கு சில நாடுகள் சொல்ற ஊகங்களும் இருந்து கொண்டிருக்கு. உதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிரான ஊகத்துல ஒன்று தான் வந்து ஏற்கனவே COVID-19 இருக்கும் பொழுதும் டொனால்ட் ட்ரம்ப் தான் ஆட்சிக்கு வந்தார். மீண்டும் 2024 டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு திரும்ப COVID-19 தொற்று நோயோட பார்ட் 2 உருவாகிருக்கு. ஸோ இது வந்து பொலிட்டிக்கலி ஏற்கனவே கசப்பாக இருந்த அமெரிக்காக்கும் சைனாக்கும் இருந்த கசப்பான விடயத்தை ஒரு பந்து வீசுதலாகத்தான் கருதலாம்னு ஒரு அரசியல் யூகம் வந்து இருந்து கொண்டு எந்த நாட்டில் COVID-19 தொற்று நோய் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நாடு வந்து இக்கனாமிக்கலி டவுன் ஆகி இருக்க வேணும். ஆனால் பாருங்க வந்து சைனா வந்து இக்கனாமிக்கலி டவுன் ஆக இல்லை. இதே நிலைமை எடுத்துக்கொண்டா இவி வெஹிக்கிளில் முன்னணியில் நிற்கிற நாடாக இவி டெக்னாலஜி சம்பந்தமாக சைனா முன்னிலைன்னு நிற்கிது. பொருளாதார ரீதியாக உயர்ந்த மட்டத்தில் ஆகி கொண்டிருக்கு. பயோடெக்னாலஜி ஆக உச்சகட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி AI டெக்னாலஜியும் வந்து ஆக உச்சகட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கக்குள்ள இன்றைக்கு கரண்ட்லி உலகத்தில் இருக்கிற பொருளாதாரத்தில் பலம் வந்து சைனாவாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதும் சில ஐரோப்பிய நாடுகளும் சில அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கிற தலைமைத்துவமும் இதை விரும்ப மாட்டாங்க. எனவே பிளேம் வந்து சைனாக்கு எதிராக போடப்பட வேணும்ன்றது வந்து உள்ளுக்கு இருந்து வார ஒரு அரசியல் தந்திரமாக இருக்கலாம் என்று சொல்ற இடத்துல வந்து சில அரசியல் அவதானிப்புகளை மேற்கொள்ள முடிஞ்சு இருக்கு. அதே மாதிரி WHO எந்த இடத்துல இருக்கோ அதே மாதிரி மற்ற உலக நாடுகளும் அவதானிச்சு கொண்டிருக்கு. இந்த வைரஸின் தாக்கம் வந்து ஏற்கனவே இருந்தது மாதிரி வந்து சைனால இருந்து வருகை தருகின்ற நம்ம நாடுகளுக்கு வருகை தருகின்றவர்களால் பரவக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும். சப்போஸ் இந்த வைரஸ் சம்பந்தமான தகவல்கள் உண்மையாக இருந்திருந்தால் இதுக்கும் ப்ரீ ப்ரொடெக்ஷன் அவசியம்ன்றதால எல்லா நாட்டோட சுகாதார நிர்வாகிகளும் இது சம்பந்தமாக கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. HMPVன்னு சொல்ற இந்த வைரஸ் அதிகமாக யாரை தாக்கும் என்றால் மிக சிறுவர்களாக இருக்கிறவங்களை தாக்கும். அடுத்தது மிகவும் வயோதிபர்களாக இருக்கிறவங்களை தாக்கும். அடுத்தது நடுத்தர வயதாக இருந்தாலும் இம்யூனிட்டி லெவல் வந்து மிகவும் வீக்காக இருக்கிறவங்களையும் தாக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களை தாக்கலாம். அதே மாதிரி ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களையும் இது வந்து தாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. இதுக்கு முதல்ல COVID-19 தொற்று நோயால் எந்தெந்த சிம்டம்ஸ் இருந்துச்சோ அதே சிம்டம்ஸ் தான் நோய் அறிகுறிகள் வந்து இந்த வைரஸ் மூலமும் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு. அதாவது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், காய்ச்சல் இருக்கும், இருமல் இருக்கும், சளி இருக்கும், வீசிங் மாதிரியான அறிகுறிகள் வந்து தென்பற்றா வந்து இந்த நோயோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இன்னும் ஒருக்கா மீண்டும் மீண்டும் அதே பழைய ஹிஸ்டரியை புரட்டி பார்த்த இடத்துக்கே நாங்கள் போறோம்னு சொல்றது வந்து மிகவுமே துரதிஷ்டமான நிலைமையை தான் இங்கே எல்லாருக்கும் உருவாக்கி தரப்போகுது. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஹெல்த் இஷ்யூஸையும் பிரதிநிதித்துவப்படுத்துறவங்க வந்து இதை கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் முக்கியம் என்று சொல்ற இடத்துல தான் இப்பவும் இருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் கேமா, எக்கனாமிக்கல் கேமா அல்லது ஹெல்த் இஷ்யூ ஆண்டு நம்ம தர்க்கிச்சு கொள்றதை விட நாமளே ப்ரொடெக்ட் பண்ணி கொள்றது தான் அத்தியாவசியமாக புத்தி கூர்மையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கு. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.